உடுப்பியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காஷி ஹல்வா. இது முக்கால்வாசி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதை சாப்பிட்டு முடித்தாலும் அந்த மனம் நம்ம கையில் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு அது அந்த மனம் நம்ம கையிலே நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ காஷி ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ இங்கே இதுக்காக ஒரு வெள்ளை பூசணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் வெள்ளை பூசணி. அதை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்கின்னையும் பீல் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீஸ் மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ ஒரு கிரேட்டரில் போட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கிரேட் பண்ணுறப்ப கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அது கொஞ்சம் வாயில் ஒரு மாதிரி தட்டி இப்படி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கிரேட் பண்ணிக்கோங்க. இல்லை சாஃப்டாக வேணும்னா சின்னதில் போட்டு கிரேட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நல்ல ஒரு கெட்டியுள்ள பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான நெய் விட்டுட்டு நம்ம இப்போ இந்த கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் இந்த தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துட்டு இதில் சேர்த்துப்பாங்க. ஆனால் தண்ணி நான் அந்த பிழிஞ்சொன்னும் எடுக்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியிலேயே இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம 1/3 கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 கப் தான் சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேணும்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சாஃப்ரான் கலர் இல்லாட்டி சாஃப்ரான் நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுட்டு அந்த கலர் இறங்கினதும் சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு இங்கே இந்த டார்க் கலர் கொடுக்கும். இல்லை உங்ககிட்ட சாஃப்ரான் இல்லாட்டி நீங்கள் சாஃப்ரான் கலர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ரெசிபி பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரிஜினலான குங்குமப்பூவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட கரெக்டான மணமும் அந்த சுவையும் வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதை இந்த நெய்யும் அந்த தண்ணி எல்லாமே நம்ம ஜீனி போடுறப்ப இன்னும் கொஞ்சம் லூஸாகி வரும். அதில் இப்போ இந்த நெய்யும் ஜீனியும் எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வந்துக்கட்டும். இது கண்டிப்பாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட் ரெசிபியே. இதுதான் பச்சை கற்பூரம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது இன்னும் கொஞ்சமாக அந்த 1/4 கப்பில் 3/4 கப்பு போட்டேன் ஜீனி. அதில் இன்னொரு கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு, அதையும் கூட சேர்த்துக்கிறேன். அது உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இனிப்பு ரொம்ப கூடையாக இருந்தால் சேர்த்துக்க வேணாம், உங்களுக்கு தகுந்தாப்பில் இனிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த பச்சை கற்பூரம் போடுறப்ப உங்களுக்கு இதோட அந்த சுவையே அப்படியே மாறி கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காஷி ஹல்வா கண்டிப்பாக நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்து தான் பண்ணணும். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாச்சு. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா அப்படியே சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம அல்வா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நம்ம வறுத்து இதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சர்வ் பண்ண எடுத்து வச்சுட்டு நீங்கள் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கிட்டா போதும். முந்திரி பருப்பை ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு வறுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோ சூப்பரான காஷி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் அவ்வளோ ஒரு டிவைனான ஸ்வீட்டு. இது உடுப்பியில் ஒரு கிருஷ்ணன் கோவிலில் கொடுக்குற ஒரு ஸ்வீட்டு தான் இது. அது கண்டிப்பாக நம்ம இது ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. பை.